ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வார்த்தை குறித்து வேதத்திலே அநேக காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இந்த நாட்கள் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே எல்லா காரியங்களையும் நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனிக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு அற்ற உலகத்திலே வாழ்கிறோம். நாம் தேவனை நெருங்கி சேருவதற்கு என்னென்ன பிரயாசங்கள் எடுக்க வேண்டுமோ அவைகளை எடுத்து அவரை அண்டிக் கொள்வது மாத்திரமே நமக்கு பாதுகாப்பே தவிர வேறு ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வசனத்தை குறித்து, வேத வசனங்களை குறித்து நாம் தியானம் பண்ண வேண்டுமானால் அதற்கு முடிவே இல்லை. அவ்வளவு காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் இந்த நாட்களிலே நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அந்த சுவிசேஷம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த சுவிசேஷகன் இவ்விதமாய் எழுதுகிறான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையை இவ்விதமாய் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் இருந்தார். மனுஷனாய் பிறந்ததுதான் இங்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் பிறந்தாரே தவிர அவர் ஆதியிலே இருந்தார். துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை அவருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு முதல் வசனமாய் இது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷன் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின இந்த வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, முதல்ல இருந்தது வார்த்தை. அந்த வார்த்தையினால் உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று சொல்லப்படும். 3 காரியங்களிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படுகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, வார்த்தை 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 தான் தேவன். இயேசு கிறிஸ்து வார்த்தை, வார்த்தையாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து. இந்த வேத வசனங்களுக்கு, இந்த வேதத்திற்கு இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் தெய்வ பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதற்கு நேரம் நீங்கள் செலவு பண்ணி கட்டாயம் ஒரு நாளிலே கொஞ்ச நேரமாவது இந்த வேதத்திலே நீங்கள் தியானம் பண்ணி ஒரு பகுதியையாவது நீங்கள் வேதத்திலே வாசிக்க வேண்டும். உங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு பிரசன்னத்தை உணர முடிகிறதோ, எதில் வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சி உண்டாகிறதோ அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதமாக இருக்கலாம், புதிய ஏற்பாடாக இருக்கலாம். அதை சற்று நிதானித்து தியானித்து அமைதியாக ஒரு அதிகாரம் வாசித்தாலும் அதை நிறுத்தி நிதானமாய் அதை ஆழமாய் யோசித்து அதை வாசியுங்கள். அந்த வசனத்தின் மூலமாய் அன்றைக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சில பேர் வேதம் வாசிப்பதே இல்லை, ஜெபிப்பார்கள், ஜெபமெல்லாம் செய்வார்கள், ஆனால் வேதம் வாசிப்பதில்லை. கட்டாயம் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் நம்ம முக்கியப்படுத்த வேண்டியது, அவருடைய வார்த்தை. இந்த புதிய அதுவும் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவையாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்களை எதற்காக நாம் வாசிக்கிறோம்? இந்த வேத வசனங்களை வாசிப்பதனால் என்ன பிரயோஜனம்? இந்த வேத வசனங்கள் நமக்குள்ளே என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது, உருவாக்குகிறது என்று பார்த்தால், வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களிலே தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் உணர்த்தப்பட்டு அவர்கள் அறியாமல், அவர்களை அறியாமல், அவருடைய சுயசித்தத்தினால் அல்ல, அவர்களுக்கு ஆவியிலே உணர்த்தப்படுகிற காரியங்களை விரைவாய் எழுதினார்கள். அதுதான் வேத வசனங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் எத்தனையோ வருஷங்கள், 1000 வருஷங்களுக்கு பின்பாக நடக்கப் போகிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் அவனது சங்கீத பகுதிகளில் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அது எப்படி அந்த மனுஷனுக்கு தெரிந்தது? அந்த தேவ மனுஷன் எப்படி அதை கண்டுகொண்டான்? தேவ ஆவியினால் அவனுக்கு உணர்த்தப்பட்டது. என்ன உணர்த்தப்படுகிறதோ அதை அப்படி எழுதிட்டாங்க. அதுக்கு அந்த எழுதுகிற நேரங்களும் கூட அவங்களுக்கு அதற்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் அந்த வசனங்கள் என்ன போட்டிருக்கு நம்ம வேதத்தில்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர்களுக்குள்ளே இறங்கி அவர்களை தூண்டி அவர்களை எழுத பண்ணினார். அப்படித்தான் இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்கள் இருக்கிறது, சரித்திர புஸ்தகங்கள் இருக்கிறது, சங்கீத புஸ்தகங்கள், இலக்கிய புஸ்தகங்கள் இருக்கிறது, சுவிசேஷம் இருக்கிறது. பல தீர்க்கதரிசிகள் பல காலகட்டங்களிலே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவருடைய சரித்திரத்தை குறித்து, அவர் பிறப்பு, அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் குறித்து சுவிசேஷமாய் 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அப்போஸ்தல நடவடிக்கை லூக்கா என்கிற சுவிசேஷகனால், அப்போஸ்தல நடவடிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த பிறகு அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியங்கள், ஆதியிலே சபைகள் வளர்ந்த முறைகள் விலகல் குறித்து எழுதுகிறார்கள். அதை எழுதி கொண்டிருக்கும் பொழுதே அநேக உபதேச சத்தியங்கள் அதற்குள்ளாய் வருகிறது. அதன் பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்களை அவர் சபைகளுக்கு எழுதுகிறார். அதிலே இன்றைய காலகட்டத்திற்கும் கூட தேவையான சபை உபதேசங்கள், ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், புதிய ஏற்பாட்டு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் தெளிவுபட எழுதியிருக்கிறார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, அவரும் சொல்கிறார், என் சுயத்தில் நான் எழுதலை, எனக்கு இதை ஒரு மனுஷன்ட்ட நான் கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை, மனுஷன் எனக்கு போதிக்கவும் இல்லை, ஆண்டவராகிய இயேசுவே எனக்கு இதை போதித்தார், நான் எழுதுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னெல்லாம் உணர்த்தினாரோ அதை பவுல் எழுதியிருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படியாக, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷன் தேறினவனாக நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும், மெச்சூர்டு ஸ்டேஜுக்கு போகணும். தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக இந்த வேத வசனங்கள் அப்படி அவன் ஒரு மனுஷனை உருவாக்குவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிகள், தேவ நீதியை குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது. மனுஷ நீதி இருக்கிறது, சமூக நீதி இருக்கிறது, அதையெல்லாம் விட உயர்ந்த நீதி தேவனுடைய நீதி. ஒரு மனுஷன் எதை செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எது தப்பு, எது ரைட் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஒரு மனுஷனை சீர்படுத்துவதற்கு, நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிப்பதற்கு, நம்மை சீர்படுத்துவதற்கு இந்த வேத வசனங்களை ஆழமாய் படிக்கும் பொழுது அந்த வசனங்கள் மூலமாய் நமக்கு தேவ எச்சரிப்பு கிடைக்கிறது. சில காரியங்கள் நமக்கு கண்டித்து உணர்த்தப்படுகிறது. அநேக வேளைகளிலே பிரசங்கங்களிலே வெளியில் கேட்கிற மெசேஜ் கேட்குறோம், பிரசங்கம் கேட்குறோம், சர்ச்சுக்கு போகிறோம், அதிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் மூலமாய் சில காரியங்கள் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. சில வேளைகளில் நம்ம அவர் பாதையை விட்டு விலகி செல்லும் பொழுது நமக்கு அந்த வார்த்தைகளினால் நாம் கடிந்து கொள்ளப்படுகிறோம். நம்மை சீர்படுத்தும்படியாய்
ஒழுங்குபடுத்தும்படியாய் அந்த வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வருகிறது. அந்த வார்த்தையினாலே ஒரு நாளிலே தொடப்பட்டு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ததுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, ஆகையினால் இந்த வேத வாக்கியங்கள் ஒரு சாதாரண மனுஷனால் யார் யாரோ எழுதினாங்க, அவங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதினாங்க என்பதல்ல. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தையினால் நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். அந்த வார்த்தையினால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதிலே 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா, அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது, அதில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையில் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையாயும் உள்ளதாய் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3 நம்ம படிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆவியாய் இருக்கிறது, ஜீவனாய். இந்த வார்த்தை ஆவியாய், இந்த என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும், அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே செல்லும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு பண்ணுகிறது. அந்த வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது. இப்படி தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அநேகம் பேர். ஒரு வசனம் எனக்கு நேராய் சொல்லப்பட்டது, அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை என்னால் அந்த வசனத்தை தாண்டி போக முடியலை. மறுபடி அந்த வசனம் என் சிந்தையிலே வந்து கொண்டே இருந்தது அந்த வார்த்தை. அதனால நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்கிற சாட்சிகள் ஏராளமாக இருக்கிறது. இதே இடத்துல இந்த எபிரேய நிருபத்திலும் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த வசனத்தை சொல்கிறவர்களையும் அது வெட்டும், கேட்கிறவர்களையும் வெட்டும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாய். இருதயத்தின் யோசனைகளை வகை அறுக்கிறது. அநேக யோசனைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. இப்படி செய்தால் என்ன, இப்படி செய்தால் என்ன தப்பு, இப்படி ஏன் செய்யக்கூடாது, இப்படியாக நம்முடைய இருதயத்தில் அநேக காரியங்களிலே நாம் குழம்புகிறோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு பார்க்கிறோம், இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இது இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறது, அதை தெளிவுபடுத்துகிறது, நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறது, பிரிக்கிறது. அந்த யோசனைகளை பிரிக்கிறது. தேவனுக்கு பிரியமானது பிரியமல்லாதது என்று பிரிக்கிறது இந்த வேத வசனம். நமக்குள்ளே அது கிரியை செய்கிறது. எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயிருக்கு. ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறது. ஆத்துமா என்பது ஒரு மனுஷனுடைய சுயம், பர்சனாலிட்டி, அவனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், அவனுடைய கோட்பாடுகள் எல்லாம். ஆவி என்பது அதற்குள்ளாக இருக்கிறது, நம்ம மனசாட்சி என்கிறோம். அந்த ஆவியிலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அந்த ஆவியில் இருந்து தான் நம்மளோடு பேசுகிறார். அதுதான் நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தருடைய சத்தம் அங்கிருந்து தான் கேட்கும், அங்கே இருந்து பேசி தான் நம்மை நடத்துகிறார். இது ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கிறது. சில வேளைகளிலே ஆத்துமாவின் கருத்து டாமினேட் பண்ணிடும். ஆவியினால் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அற்பமாய் ரிஜெக்ட் பண்ணப்படும். அது ஒரு மெல்லிய சத்தம்.
இதெல்லாம் பிரித்து வகையறுத்து நம்மை ஒரு தெளிவான பாதையிலே நடத்துகிறது தான் இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தினால் தன்னுடைய வார்த்தைகளை சீர்படுத்தி கொண்டவர்கள் ஏராளம். நான் இப்படியாய் குழம்பிக் கொண்டிருந்தேன், இப்படியாய் நம்பிக்கை இழந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் என்னை தேற்றினார். தற்கொலைக்கு நேராய் நான் கடந்து போனேன். அப்பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை அனுப்பினார். இந்த வசனம் என்னை பலப்படுத்தினது. இப்படி சாட்சிகள் ஏராளம் இருக்கிறது. ஒரு சிந்தையை, ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது அதை நோக்கித்தான் நம்ம சிந்திச்சு கொண்டே இருப்போம். அதை ஒரே பார்வையில் தான் அதை பார்த்து கொண்டிருப்போம். அதை மாற்றி பார்க்க முடியாது. அந்த நேரங்களிலே நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் தேவை. ஆகையினாலே இந்நாட்களிலே என்னை கேட்கிற பிரியமானவர்களே, வேத வசனங்களை அதிகமாய் வாசியுங்கள், கவனமாய் வாசியுங்கள், தியானித்து வாசியுங்கள், நிறுத்தி நிதானமாய் வாசியுங்கள். வேத வசனங்களை நிதானித்து நிதானமாய் வாசியுங்கள், கவனமாய் வாசியுங்கள், கருத்தாய் வாசியுங்கள். ஆண்டவர் நம்மளோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் வாசியுங்கள். ஒரு தாகத்தோடு அதை வாசியுங்கள், ஒரு எதிர்பார்ப்போடு அதை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க. சில பேர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, நேரமே இருக்காது. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பமெல்லாம் வாசிங்க. அதிகமாய் வாசியுங்கள், கோர்வையாய் வாசியுங்கள். அந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இருதயத்தின் யோசனைகளை அது வகையறுக்கிறதா இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நித்திய ஜீவனுக்கு போகிற பாதைகளை அது உங்களுக்கு காண்பிக்கும். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது நம்ம இடறி போவதில்லை. நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை அந்த வசனங்கள் நடத்துகிறது. அதனால வேத வசனங்களை முக்கியப்படுத்துங்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த நாட்களிலே பைபிளை திறந்து, சில பேர் பைபிளை திறந்திருக்கவே மாட்டாங்க. பைபிளை எடுத்தே எத்தனையோ வருஷமாக இருக்கும். சில பேர் சொல்லுவார்கள், தினமும் 10 வசனம் வாசிக்கணும், 5 வசனம் வாசிக்கணும். அது கடமை இல்லை. 10 வசனம் 5 வசனமெல்லாம் கடமை இல்லை. ஒரு அதிகாரம் நீங்கள் வாசித்தாலும் சரிதான். அதை நிறுத்தி நிதானமாக இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாசித்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிரும். மேலோட்டமாக கதை புக்கு படிக்கிறது போல விரைவாய் படித்து கொண்டு போகிறதுனால என்ன பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அதுக்கு ஒரு கவனம் செலுத்துங்கள், அதை கனப்படுத்துங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. அதன் மூலமாய் நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையை காட்டுவது இந்த வேத வசனம்தான். நித்திய ஜீவனுக்கு ஏற்ற காரியங்களை நமக்கு கற்றுத்தருவதும் இந்த வசனம்தான். அதனுடைய வழிகளை, நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவதும் இந்த வசனம்தான். நம்மை எச்சரித்து உணர்த்துவதும் இந்த வசனம்தான். நம்மை ஆறுதல் படுத்துவதும் இந்த வசனம்தான். பலவீனமான நேரங்களிலே நம்மை பலப்படுத்துவது இந்த வசனம்தான். விசுவாசம் குன்றி போகும் பொழுது இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவது இந்த வசனம்தான். அதிகமாய் வாசியுங்கள், 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 வாசியுங்கள். கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி வாசியுங்கள். இந்த வசனங்கள் உங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். சங்கீதங்களெல்லாம் அதிகமாய் வாசியுங்கள். ஒரு மிகுந்த ஒரு ஞானத்தோடு ஆவியினால் முழுவதும் உணர்த்தப்பட்டு எழுதப்பட்டவைகள் தான் இந்த சங்கீத புஸ்தகம்.
அநேகருடைய சங்கீதங்கள், ஆசாப்பினுடைய சங்கீதம் இருக்கிறது, தாவீதினுடைய சங்கீதம் இருக்கிறது, மோசேயினுடைய பாட்டு இருக்கிறது. இலக்கிய நடையிலே எழுதப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய எழுத்தும் அதிலே இருக்கிறது. ஒவ்வொரு தனித்தனி அதிகாரமாய் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதை வாசித்து பாருங்கள், பொறுமையாய் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தையும் பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தையும் இணைந்து தனக்குள்ளே உள்ளடக்கியதாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு சத்தியம், பழைய ஏற்பாட்டு சத்தியம் இரண்டையும் தன்னகத்தே உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம்தான் சங்கீதம். புதிய ஏற்பாட்டு சத்தியங்களையும் சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு நீதி நியாயங்களையும் சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள், அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து இந்த சங்கீதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நிறுத்தி நிதானமாய் வாசியுங்கள். ஆரம்ப நாட்களிலே, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அதிகமாய் விரும்பி விரும்பி நான் சங்கீதங்களின் புஸ்தகத்தை திரும்ப திரும்ப வாசித்த நாட்கள் உண்டு. ஆழமான வார்த்தைகள், ஆழமான வசனங்கள் ஏராளமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின உபதேச சத்தியங்கள் தெளிவாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களும், நீதி நியாயங்களும், இந்த நீதி இவ்வளவு உயர்வான நீதி நியாயங்களை பெற்ற வேறே ஜாதி எது என்று வேதத்தில் பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் அவருடைய நீதி நியாயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறார். அவருடைய நீதி நியாயங்கள், அவருடைய கற்பனைகள். ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டுக்கு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கும், அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். அதே போல பரலோக ராஜ்யத்திற்கென்று சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்ட திட்டங்களை வெளிப்படுத்துவது இந்த வேதம், பரிசுத்த வேதாகமம். ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தேவ ஜனங்களுக்கு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் தங்களை சீர்படுத்தி கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையிலே, அவருடைய வருகையின் நாளிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக இந்த ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனங்களின் மூலமாய். அந்த வசனங்களை கருத்தாய் கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் அந்த வசனங்கள் நம்மை ரட்சிப்பின் பாதையிலே நடத்தும், தேவராஜ்யத்துக்கு நேராய் நடத்தும், நம்மை வழி தப்பி போக விடாது. இடமோ வலமோ சாயும் பொழுது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்லி வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனங்களின் மூலமாய் நம்மோடு பேசு. தேவ சித்தத்தை அறியும்படியாய் சில வேளைகளிலே குழப்பமான சூழ்நிலையில் நம்ம காத்திருக்கும் பொழுது இந்த வேத வசனங்களின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். அதன்படி நாம் செயல்பட முடியும். இப்படியாய் இந்த வசனங்கள் நம்மை தேவனுடைய பாதையிலே நடத்துகிறது. சங்கீதம் 107:20 பார்க்கிறோம், வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஆண்டவருடைய வாயிலிருந்து அநேக வார்த்தைகள் வந்தது அவர் ஊழியம் செய்த காலத்தில். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்று சொன்னார். நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். அப்படியே இந்த வேதனை நீங்கி அவள் சுகம் பெற்றாள். லாசருவே எழுந்து வெளியே வா என்று சொல்லி ஒரு சத்தமிட்டு கூப்பிட்டார். லாசரு வெளியே வந்தான். அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் லாசருவுக்குள்ளே பிரவேசித்தது, அவனை உயிரோடு எழுப்பினது என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் படித்து கொண்டு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியே எனக்கு செய்யும் என்று சொல்லி
அந்த வசனத்தை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணு. உங்களுக்கு ஞாபகத்திலே வருகிற, ஆவியிலே உணர்த்தப்படுகிற அந்த வசனங்கள் எல்லாம் ஜெபத்தில் வரணும். உங்கள் ஜெபத்தில் வேத வசனங்கள் நிறைந்திருக்கணும். நிறைய அந்த கொட்டேஷன்ஸ் உள்ள வரணும். வசனங்களை மேற்கோள் காட்டி தேவனிடத்தில் ஜெபிக்கணும். ஏனென்றால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதி, இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, வேதத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய விசுவாசம் பெருகும். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். நம்முடைய வியாதிப்பட்ட நேரத்தில் அவருடைய வசனம் நம்மை குணமாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 138:2 பார்க்கும் பொழுது அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை அவர் கனப்படுத்துகிறார். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை அவர் கீழே விழவிட மாட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கீழே விழவிடவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவர் சொன்னால் அந்த காரியம் நடக்கும். அந்த வார்த்தை வெறுமையாய் கீழே விழாது. ஆண்டவர் அப்படி அவனுடைய வார்த்தையை சாமுவேலுடைய வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார், கனப்படுத்தினார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் அப்படியே நிற்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது என்று சொன்ன தேவன். அது என்றென்றைக்கும் இந்த வசனம் நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய இரண்டாம் வருகையிலே அவர் வரும் வரையிலே இந்த வேத வசனங்கள் நிற்கும், நிலைத்திருக்கும். எல்லாம் மாறி போகும், எல்லாம் அழிந்து போகும். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அழியாது, அது நிலைத்திருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகையினால் அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அது உங்களை வழி நடத்தும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். அதனாலே ஒவ்வொரு நாளிலும் இந்த வேத வசனங்களை வாசிக்கும்படியாய் உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். அதற்காய் சற்று நேரம் செலவழித்து அந்த வசனத்துக்கு ஒரு கவனம் செலுத்துங்கள். இந்த வசனத்திலே அது உங்களை பல விதத்திலும், அது உங்களுக்கு பல விதமான ஆசீர்வாதங்களை பல விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த வசனம் ஏதுவாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் நம்முடைய வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும், ஆண்டவரே, அந்த வசனங்களுக்கு பயப்பட்டு அந்த வசனங்களை கனப்படுத்தி அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியவும், ஆண்டவரே, இந்த வசனத்தின் ஆழங்களை, வேதத்தின் அதிசயங்களை காணும்படி நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருள். பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக. நம்முடைய வசனங்களை புரியவையும் விளங்க பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. உடைய வசனங்களின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. உடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறட்டும். உடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் ஆண்டவரே விசாலத்தின் அனுபவத்துக்கு வரட்டும். இந்த வேத வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குவீராக. தெய்வீக சுகத்தை கட்டளை இடுவீராக. ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.